எலியா என்ற தேவ மனிதன் கர்த்தருக்காக பல காரியங்களை சாதிச்ச ஒரு தேவ மனுஷன். அவன் ஒரு கட்டத்துல 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து 4வது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து சொல்றாரு, போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. இந்த எலியா என்பவர் கர்த்தருக்காக பல காரியங்களை சாதிச்ச ஒரு தேவ மனுஷன். பல காரியங்களை கர்த்தருக்காக செஞ்சு முடிச்ச ஒரு தேவ மனுஷன். இந்த தேவ மனுஷன் வந்து இன்னைக்கு சொல்றாரு, போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவே இல்லை, போதும், நான் வாழ்ந்தது போதும், இதுக்கு மேல நான் ஏன் வாழணும், இதோட நான் என் ஊழியத்துல இருந்து ஒதுங்க விரும்புறேன், இதோட என் தரிசனத்தை விட்டு நான் விளைவிக்க விரும்புறேன், என்னை எடுத்துருங்க போதும் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன் வந்து சொல்லுகிறார். அது என்ன ரீசன்? ஒரே ஒரு காரணம் அதற்கு பின்னாடி. யெசபேல் என்ற ஒரு ஸ்திரீ சொல்லுகிறாள், உன்னுடைய பிராணனை நாளைக்கு நான் வாங்கிடுவேன், உன் பிராணனை நாளைக்கு நேரத்துல நான் எடுக்காம இருந்தா அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் என் தேவர்கள் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லுகிறாள். அவ சொல்றா, ஒன்ன நாளைக்கு கொன்றுவேன். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு பயந்து போயா எலியா இப்படி போய் தன்னுடைய ஜீவனையே போதும், தரிசனத்தையே போதும்னு சொல்லி உட்கார்ந்தாரு. அப்படிப்பட்ட தேவ மனுஷனா இந்த எலியா. இது எலியாவுடைய வாழ்க்கையில அதற்கு முன்னாடி நடந்த ஒரு 3 காரியங்கள், இந்த எலியாவை கொண்டு கர்த்தர் செய்த ஒரு 3 பெரிய காரியங்களை இந்த நாளில நான் வரிசைப்படுத்த விரும்புறேன். முதலாவது, கர்மேல் பர்வதத்தில 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தரே தெய்வம் என்று கர்ஜித்தவன் இந்த எலியா. 450 பாகால் தீர்க்கதரிசிகள் அங்க இருக்கிறாங்க. அங்க ஒரே மனுஷனா கர்த்தருடைய சார்பில் எலியா போய் நிற்கிறான். என் கர்த்தர் தெய்வம் ஒரே ஒரு மனுஷனா போய் எலியா நின்று சொல்றான், என் கர்த்தர் தெய்வம். 450 பேர் அந்த பக்கம் சொல்றாங்க பாகால் தெய்வம். ஆனா ஒரு மனுஷன் எலியா சொல்றார், அந்த 450 பேருக்கு நடுவுல என் கர்த்தர் தெய்வம். இந்த இடத்துல நம்ம ஒரு பலிபீடத்தை உருவாக்கலாம், ஒரு காலை அங்க வைக்கலாம். இந்த இடத்துல எந்த தெய்வம் அக்கினியை இறக்குறாரோ அந்த தெய்வம் தான் தெய்வம்னு சொல்லி எலியா முழங்குகிறான். பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அங்க ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி காளைகளை வெட்டி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பாகால கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பாகால நோக்கி தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சாயங்காலம் வரைக்கும் எந்த பதிலும் வரல. எந்த விதமான பதிலும் பரலோகத்தில் இருந்தோ இல்ல பாகாலுடைய பட்சத்துல இருந்தோ வரல. எலியா அவங்கள பார்த்து கிண்டல் பண்றார். 450 பேருக்கு நடுவுல ஒத்த மனுஷன் அவங்கள கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறார். அவளை பார்த்து பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறார், சிரிக்கிறார். உங்க தெய்வம் தூங்கி இருப்பான், எப்படிங்க சொல்ல முடியும்? 450 பேர் அவங்க இந்த மனுஷன் ஒத்த ஆளா நடுவுல நின்று அவங்களுக்கு நடுவுல கர்த்தரை குறித்து முழங்கின தேவ மனுஷன் எலியா. முழங்கினது மாத்திரமல்ல, அதற்கு பின்பாக பரலோகத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த தெய்வம், பரலோகத்திலிருந்து அக்கினிய தேவன் இறக்கும்படி எலியா அந்த இடத்துல ஒரு வேண்டுதலை செய்து பரலோகத்திலிருந்து அக்கினி இறக்கி காட்டுறான். 450 பேருக்கு முன்னாடி தெய்வம் கர்த்தர் என்று நிரூபணம் செய்து அந்த 450 பாகாலுடைய தீர்க்கதரிசிகளையும் அதே இடத்துல வெட்டி கொன்றவன் இந்த எலியா. சாதாரணமான மனுஷன் இல்லைங்க, ஒத்த 450 பேரை வெட்டி வீசினவர் இந்த எலியா. இரண்டாவது இன்னொரு சம்பவம் இருக்கு. 3.5 வருஷம் வானத்தை அடைச்ச மனுஷன். அந்த தேசத்துல மழை பெய்யாதபடிக்கு ஒரே ஒரு கருத்தான ஜெபத்தை ஏறெடுத்து வானத்தையே அடைச்சு போட்டவர் இந்த எலியா. இன்னொரு சம்பவம், சாரியபாத் உதவியுடைய மகன் செத்து கிடந்தாங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல மரிச்சு போன ஒரு நபரை உயிரோட எழுப்பி காட்டினவர் இந்த எலியா. ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்து பிரிஞ்சு போன ஆத்துமாவை மறுபடியும் அந்த ஆவிக்குள்ள அந்த சரீரத்துக்குள்ள கொண்டு வந்தவர் இந்த எலியா. எங்க இத்தனை அற்புதம் செஞ்சவரா? இந்த ஒரே ஒரு யெசபேலுடைய வார்த்தைக்கு பயப்படுறவர், இத்தனை அதிசயத்தை கர்த்தருக்கு முன்பாக செய்தவர், இத்தனை அதிசயங்களை கர்த்தருடைய நாமத்தை கொண்டு செய்தவர் இந்த இடத்துல பயப்படுவாரா? இந்த இடத்துல ஒரு வார்த்தையை, உன்னை கொன்றுவேன்னு 450 பேரை கொன்றவன் இந்த ஒரு ஸ்திரீயுடைய வார்த்தைக்கா பயப்பட போறாரு? அவ்வளோ பயந்தாங்கோலியா எலியா? இல்லவே இல்ல. ஆகாபுக்கு முன்னாடி வந்தா இந்த எலியாவை கொன்றுவார்னு தெரியும். ஆனா கர்த்தர் சொல்றார், நீ போய் ஆகாபுக்கு வந்து காண்பி. தைரியமா வந்து ஆகாபுக்கு முன்னாடி நின்றவன் எலியா. அத்தனை இடத்துல ஆகாப் வந்து எலியாவுடைய பிராணனை வாங்க தேடுறான். ஆனால் தைரியமா வந்து ஆகாபுக்கு முன்னாடி நின்று கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக செயல்பட்டவர் இந்த எலியா. அப்பேற்பட்ட ஒரு தேவ மனுஷன், அப்படிப்பட்ட
ஏகப்பட்ட ஊழியங்களை செஞ்ச தேவ மனுஷன், கர்த்தருக்காக அவ்வளவு சாதிச்ச தேவ மனுஷன், இன்னைக்கு இந்த ஒரு லேடியோட, இந்த பொங்கலையோட ஒரு வார்த்தைக்கா பயந்து கிடக்க போற. இந்த ஒரு வார்த்தைக்கா பயந்து போய் சூறை செடி கீழே, அட்லீஸ்ட் பயந்து எங்கேயாவது போயிருந்தாலும் பரவாயில்ல, சூறை செடிக்கு கீழே போய் சொல்றாரு, நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் இல்ல, எனக்கு முன்னாடி இருந்தவங்களை விட நான் நல்லவன் இல்ல, போதும் என் உயிரை எடுத்துருங்க, என் தரிசனம் இதுக்கு மேல வேண்டாம், என் ஊழியம் இதுக்கு மேல வேண்டாம், இதுக்கு மேல நான் கர்த்தருக்காக ஓட விரும்பல, இதோட என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், இதோட என் தரிசனத்தை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த எலியா இந்த ஒரு ஸ்திரீயுடைய வார்த்தைக்காக கிடக்கிறான். இந்த இடத்துல ஆண்டவர் அந்த எலியாவுடைய தரிசனத்தை நிறைவேற்ற, எலியா மேல் கர்த்தர் வைத்த தரிசனத்தை நிறைவேற்ற ஒரு 3 முயற்சிகளை கர்த்தர் எடுக்கிறார். ஒரு 3 முயற்சிகளை கர்த்தர் அந்த இடத்துல எடுத்து இந்த எலியாவை மறுபடியும் நடக்க பண்ணுகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அநேக காரியங்களை கர்த்தருக்காக சாதிச்சிருக்கலாம், நீங்க அநேக ஊழியங்களை செஞ்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் உங்களை பின்னாக அழுத்தி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்களை விடுவதற்கு இன்னைக்கு தள்ளி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறார், உன் தரிசனத்தை நான் உன்னை கொண்டு நடத்த போறேன், உன் மேல வச்ச அழைப்பை நான் உன்னை கொண்டு நிறைவேற்ற போறேன், உன் மேல வச்சிருக்கிற திட்டத்தை நான் உன்னை கொண்டு நிறைவேற்றுவேன். நம்முடைய தேவன் அந்நியர்களை கொண்டு தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர் அல்ல. ஒருத்தன் மேல தரிசனத்தை வச்சுட்டு அவன் ஒத்து வரல, இன்னொருத்தனை வச்சு நடத்துறேன், ஒருத்தனை வச்சு துவங்கிட்டு இவன் சரியில்லை, இன்னொருத்தனை கொண்டு போறேன். நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால், அவர் ஒருவரை நம்பிவிட்டால், அவர் ஒருவரை தெரிந்து கொண்டால், கூடுமான மட்டும் அந்த நபரை கொண்டு தேவன் தம்முடைய தரிசன திட்டத்தை நிறைவேற்ற வல்லவர். அவர் செய்வாருங்க, அவரால் செய்ய முடியும். He is an omnipotent God. அவர் சர்வ வியாபகர், அவரால் சர்வத்தையும் செய்ய முடியும். இன்னைக்கு நிறைய சமயம் இப்படித்தான், எலியாவை போல போகும்னு சொல்லி அமர்ந்திருக்கிற நீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், இல்ல இல்ல இல்ல, உன் தரிசனத்தை நான் உண்மை கொண்டு செய்ய போறேன். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க, ஆண்டவர் இந்த தரிசனத்தை வேற யாராவது கொண்டு நடத்தட்டும், உங்க மேல இருக்கிற அழைப்பை வேற ஒருத்தர் மேல நீங்க கிடத்தி விட பார்க்கலாம், வேற ஒருத்தரை கொண்டு அதை செஞ்சு முடிச்சிடலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் எதை தெரியுமா விரும்புறாரு? இந்த தரிசனத்துல நீங்க நிற்கணும், இந்த தரிசனத்துல நீங்க நடக்கணும். நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவருக்கு தேவை இந்த தரிசனத்துல நீங்க நிக்கணும். அவர் மித்ததை பார்த்துக் கொள்வார், அவர் மித்ததை செயல்படுத்திக் கொள்வார், மற்ற காரியங்களை அவர் செய்து முடித்துக் கொள்வார். ஆனால் கர்த்தருக்கு தேவை அவருக்கு முன்பாக நிற்க வேண்டிய தேவ மனுஷன். இந்த எலியா பல இடத்துல சொல்வார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஆனா இந்த இடத்துல மாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக நிற்காம சூறை செடிக்கு கீழே நிற்கிற எலியாவா மாறிட்டார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், கர்த்தருக்கு முன்னாடி நிக்க வேண்டிய நீங்க இன்னைக்கு சோர்வின் முன்னாடி நிக்கிறீங்க, அசதிக்கு முன்னாடி நிக்கிறீங்க, பின்மாற்றத்துக்கு பின்னாடி நிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு சொல்றேன், நீங்க அங்க நிக்க வேண்டியவங்க இல்ல, கர்த்தருடைய பர்வதத்துல நிக்க வேண்டியவங்க, கர்த்தருடைய தரிசனத்துல நிக்க வேண்டியவங்க, தேவனுடைய அழைப்புல நிக்க வேண்டியவங்க. உங்களை கொண்டு செய்வாருங்க. உங்க மேல இருக்கிற தரிசனத்தை புறத்தி என கொண்டு செய்யற அளவுக்கு என் கர்த்தர் குறைவுள்ளவர் அல்ல. உங்கள் மேல இருக்கிற தரிசனத்தை உங்களை கொண்டே நிறைவேற்ற வல்லவர் நம்முடைய கர்த்தர். இந்த நாளில ஆண்டவர் இந்த எலியாவுடைய வாழ்க்கையில அதை செஞ்சு முடிக்க, அந்த தரிசனத்தை நிறைவேற்ற ஒரு 3 காரியங்களை செய்றார். அதை நம்ம கண்டிப்பா தியானிக்கணும். அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்வார். இந்த எலியாவுடைய வாழ்க்கையில நான் ஏற்கனவே சொன்ன அத்தனை விஷயத்தை செஞ்ச எலியா இந்த ஒரு ஸ்திரீயுடைய வார்த்தையிலயா போய் பயந்து கிடப்பார்? இந்த ஒரு பொம்பளையோட வார்த்தையிலயா போய் விழுகிறவர் எலியா? கண்டிப்பா கிடையாதுங்க. எலியா மேல இருந்த அழைப்பு பெருசு, எலியா மேல இருந்த தரிசனம் பெருசு. அந்த சூழ்நிலையில சத்ரு எலியாவுடைய இருதயத்துல அந்த வார்த்தையை குறித்த வீரியத்தை அதிகப்படுத்திட்டான். இன்னைக்கு நிறைய சமயம் அப்படிதான், நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த வார்த்தையில வலிமை இருக்காது, நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு உங்க சூழ்நிலையில ஒரு பெரிய விஷயம் இருக்காது, ஆனா கூட நீங்க ஃபீல் பண்றீங்க. ஏன்? அதுக்கு பின்னாடி சத்ரு கிரியை செய்யறான். நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு அது ஒரு விஷயமே இல்லைங்க, நீங்க கடந்து வர வேண்டிய விஷயம். ஆனா ஏதோ ஒரு வார்த்தையினால நீங்க அந்த தரிசனத்தையே விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு சிலர் எப்படிதான், உங்க முன்னாடி இருக்கிற ஒரு வார்த்தைக்காக, உங்க பின்னாடி பேசுற ஒரு வார்த்தைக்காக நீங்க செஞ்சுட்டு இருந்த அத்தனையும் விட்டுட்டு நீங்க கிடக்குறீங்கல்ல. இவ்வளவு பேர் இவ்வளவு நன்மையை சொல்லி கூட ஏதோ ஒரு நபர் ஒரு நெகட்டிவா, ஏதோ
ஒரு நபர் எதிர்மறையா உங்களை பார்த்து பேசுறதுனால இந்த தரிசனம் வேண்டாம், இந்த திட்டம் வேண்டாம், இந்த வேலை வேண்டாம், இந்த ஊழியம் வேண்டாம்னு சொல்லி கிடப்பீங்கன்னா நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்க எப்படி உங்க தரிசனத்துல தொடர்ந்து ஓட முடியும்? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் பேசுறார். இல்லப்பா, உன் தரிசனத்தை நான் நடத்துவேன், உன் தரிசனத்திலே நான் உன்னை கொண்டு செல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த எலியாவுடைய வாழ்க்கையில அன்னைக்கு வந்த ஒரு வார்த்தை அவரை முடங்க பண்ணுனா, என் கர்த்தர் எடுக்கிற முயற்சிகள் எலியாவை நடக்க பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில சத்துரு எடுக்கிற ஒரு முயற்சி உங்களை தோற்க பண்ணுனா, கர்த்தர் எடுக்கிற முயற்சி உங்களை கண்டிப்பா அக்கறையில சேர்க்கும். கர்த்தர் எடுக்கிற சில முயற்சி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தரிசனத்தை நிறைவேற்றாம போகாது. தரிசனத்தை நிறைவேற்றாம விடுவதற்கு என் கர்த்தர் குறைவுள்ளவர் அல்ல. அவர் உங்கள் வாழ்க்கையில வச்ச தரிசனங்களை நிறைவேற்றுவார். சோ இந்த எலியாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவரை மீட்கும்படி, அவரை தன்னுடைய தரிசனத்துல நடத்தும்படி ஆண்டவர் எடுத்த சில முயற்சிகளை வேகமா நம்ம தியானிக்கலாம். முதலாவது வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனம். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினார். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையிலே சுடப்பட்ட அறையும் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இந்த தேவ மனுஷன் கர்த்தருடைய திட்டத்தில் இருந்த மனுஷன், கர்த்தருடைய தரிசனத்தில் இருந்த மனுஷன். ஆண்டவர் முதலாவது இதை பார்த்த உடனே, என்ன என் பிள்ளை சோர்ந்து போயிருக்கிறானா, என்னுடைய தேவ மனுஷன் சோர்ந்து போயிருக்கிறானா, ஆண்டவர் இம்மீடியட்டா அந்த இடத்துல ஒரு தேவ தூதனை கட்டளை எடுக்கிறார். ஒரு தூதனை நேரடியா எலியா கிட்ட அனுப்புறார். ஒருவேளை தேவ திட்டத்துல, தேவனுடைய தரிசனத்துல, தேவனுடைய பாதையில நீங்க சோர்ந்து போயிருப்பீங்கன்னா அந்த இடத்துல உங்களை தேற்றுவதற்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். அந்த இடத்துல உங்களை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். நீங்கள் தேவனுடைய தரிசனத்துல நடக்கும் போது, நீங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருக்கும் போது, பிரதர் நான் திட்டமா சொல்லுவேன், கர்த்தருடைய தரிசனத்துல நிற்கிறேன், நானும் திட்டமா சொல்றேன், பக்கத்துல கர்த்தருடைய தூதனை அவர் வைத்திருக்கிறார். உங்கள் பாதையில கர்த்தருடைய தூதனை வைத்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலை உங்களை முடக்கி இருக்கலாம், உங்க சூழ்நிலை உங்களை சூறை செடிக்கு கீழே கொண்டு வரலாம். ஆனா அந்த சூழ்நிலையின் நடுவுல கர்த்தர் யாரை அனுப்புவார்? நாம் தம்முடைய தூதனை அனுப்புவார். இன்னைக்கு ஆண்டவர் எலியாவுடைய வாழ்க்கையில அவன் தரிசனத்தை மீட்டி எடுக்கிறதுக்கு கர்த்தர் செய்த முதல் முயற்சி என்னன்னா, ஒரு தூதனை அனுப்புகிறார். ஒரு தூதனை அனுப்பி அவனை பலப்படுத்த முயற்சி செய்கிறார். அவனை பலப்படுத்தும்படி போஜனங்களை கொடுக்கிறார். இந்த மாதிரி தரிசனத்துல சோர்ந்து போகும்போது, தேவ திட்டத்துல சோர்ந்து போகும்போது, கர்த்தர் முதலாவது நம்ம ஜெயிக்க பண்ண வைக்க விரும்ப மாட்டார். நம்ம நினைப்போம் தரிசனத்துல தோற்று போகும்போது நீங்க உடனே ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா கர்த்தர் எதை நினைப்பார்னா, உங்களை முதல்ல பலப்படுத்தணும், முதல்ல உங்களை தைரியப்படுத்தணும், முதல்ல உங்களை தேற்றணும், முதல்ல உங்க சத்துவம் இல்லாதவங்களை சத்துவத்தை பெருக பண்ணணும். முதல்ல நிற்கிறதுக்கு ஒரு பலன் வேணும். நீங்க படுத்து கிடக்குறீங்களே, நீங்க எந்திரிச்சு நின்றாதானே டிராவல், நீங்க எந்திரிச்சு நின்றாதானே நடக்க முடியும். ஆனா உங்களை முதல்ல எழுப்பி நிற்க வைக்கணும். அதுதான் முன்னாடி இருக்கிற சவால். சோ அந்த சவாலை முதல்ல கர்த்தர் செய்வார். அந்த காரியத்தை முதல்ல கர்த்தர் செய்வார். உங்க தரிசனத்துல நீங்க சோர்ந்து போய் படுக்கும் போது கர்த்தர் முதலாவது தன்னுடைய தூதனை அனுப்புவார். அதே போல எலியாவுடைய வாழ்க்கையில தூதனை அனுப்புறாரு, போஜனம் கொடுக்கிறார். இந்த போஜனத்தோட அவன் படுத்துக்கிட்டான். மறுபடியும் தட்டி எழுப்பி 2ஆம் விசை போஜனம். என்ன பிரதர் 2ஆம் விசை போஜனம் அப்படின்னு நீங்க ஒருவேளை கேட்கலாம். சில வேளையில ஏன் உங்க தரிசனத்துல சில வெற்றிகள் தாமதமாகுது தெரியுமா? நீங்க சில வேளையில முதல் போஜனத்தை விழுந்து போயிடலாம். 2வது முறை கர்த்தர் உங்களை பலப்படுத்தணும். கர்த்தருக்கு ஒரே ஒண்ணு நோக்கம் என்ன தெரியுமா? இப்ப பலப்பட்டுட்டு நீங்க போய் விழுகிறது அவருடைய நோக்கம் இல்ல. இப்ப பலப்படுத்தி அனுப்பிட்டா நீங்க கடந்து போய்கொண்டே இருக்கணுமே ஒழிய நீங்க முடங்கிடக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற பலம் உங்களை நடக்க வைக்கணும். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை நிரப்பணும், அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உருவாக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க எதிர்பார்க்கலாம் இது நடந்துடணும் அது நடந்துடணும். இல்ல இல்ல இல்ல, கர்த்தருக்கு தேவை என்ன தெரியுமா? நீ நடக்க வேண்டிய பலன் உனக்கு தேவை. சும்மா நிக்கிற பலன் உனக்கு தேவை அல்ல. நீ கடந்து போய் தன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு வரைக்கும் நீ டிராவல் பண்றதுக்குரிய ஒரு பலன் உனக்கு தேவை. இந்த எலியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த பலனை கொடுக்க கடந்து வந்தார். ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி எலியாவை பலப்படுத்தினார்.
விரும்புகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஒரு வார்த்தை உங்களை சோர பண்ணிடுச்சா, ஒரே ஒருத்தங்க உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்களா, ஏதோ ஒருத்தங்க உங்களை வழிமாற பண்ணிட்டாங்களா, உங்களை திசை திருப்பிட்டாங்களா, அந்த ஒரு நபர் உங்களை திசை திருப்பிட்டாங்கல்ல, இன்னைக்கு இந்த பாதையில, அந்த திசை திருப்பப்பட்ட அந்த பாதையில கர்த்தருடைய தூதன் வந்து உங்களை பலப்படுத்தி டைவர்ட் பண்ண விரும்புகிறார், பலப்படுத்தி உங்களை திசை மாற்ற விரும்புகிறார், தேவனுடைய திட்டத்துக்குள்ள உங்களை கொண்டு வர விரும்புகிறார், தேவனுடைய தரிசனத்துக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார். எலியாவை ஒரே ஒரு வார்த்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சுங்க. கர்த்தருக்கு முன்னாடி நின்று கொண்டிருந்த எலியா சூறை செடியின் கீழே நின்ற எலியாவா மாறிட்டார். இன்னைக்கு கர்த்தருக்கு முன்னாடி பல விஷயத்தை செஞ்ச எலியா சூறை செடியின் கீழே மரணத்தை விரும்பின எலியாவா மாறிட்டார். மரிச்சவனை எழுப்பின எலியா தான் மரணத்தை ருசி பார்க்க விரும்பிட்டார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இதுதான் பிரதர் என் முடிவு, இவ்வளவுதான் பிரதர், இதுக்கு மேல நான் குவிட் பண்ணிடணும். கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு தூதன் அனுப்பி உன்னை பலப்படுத்துறேன், இதோட நான் விட்டுறணும், இதோட இந்த தரிசனம் முடிஞ்சிடணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, இது முடிவல்ல, இது ஆரம்பம். நான் ஒரு தூதனை அனுப்பி உன்னை பலப்படுத்த விரும்புகிறேன், நான் ஒரு தூதனை அனுப்பி உன்னை நடத்த விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்க கீழே கிடக்கிறதுக்குரிய ஆள் இல்லைங்க, எழுந்து நடங்க. உங்க தரிசனம் பெரியது, உங்க மேல இருக்கிற கர்த்தருடைய திட்டம் பெரியது. எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், எப்பா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உன் பிரயாணம் வெகு தூரம், இதுவும் டெஸ்டினி கிடையாது, இதுவும் முடிவு கிடையாது. நீ பண்ண வேண்டிய டிராவல் ரொம்ப பெருசுப்பா, நீ பண்ண வேண்டிய ஓட்டம் ரொம்ப பெருசுப்பா, இதுல சோர்ந்து போயிடுவேன்னா நீ கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கிறீங்க, நிறைய பேர் இப்படிதான் விழுந்து இருக்கிறீங்க. கர்த்தருக்கு முன்னாடி நிக்க வேண்டிய நீங்க ஏதோ ஒரு சோர்வினால நீங்க கீழே கிடக்குறீங்க, ரொம்ப ஆழமா கீழே விழுந்துட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எழுப்ப விரும்புறார், உங்களை பலப்படுத்த விரும்புறார், உங்களை நடத்த விரும்புறார், மறுபடியும் உங்களை ஜெயிக்க பண்ண விரும்புறார். கர்த்தருடைய கரத்துல கொடுப்பீங்களா? கர்த்தருடைய கரத்துல உங்களை கொடுப்பீங்களா? ஆண்டவர் உங்களை நடத்த விரும்புறார், ஆண்டவர் மறுபடியும் உங்களை கொண்டு போய் நிறுத்த விரும்புறார், அழகுபடுத்த விரும்புற கர்த்தருங்க. உங்க தரிசனத்தை, சரி எலியா போயிட்டான்ல, இன்னொருத்தனை கொண்டு செஞ்சிடலாம், எலியாதான் விலகிட்டான்ல, இன்னொருத்தனை கொண்டு நிறைவேற்றிடலாம். இல்ல, எலியா மேல் இருக்கிற தரிசனத்தை எலியாவை கொண்டு நிறைவேற்றுகிறவர். இந்த எலியா எதை விரும்பினானா? தன் மரணத்தை விரும்பினா. ஆனா கர்த்தர் எதை விரும்பினார் தெரியுமா? எலியாவை மரணத்தையே பார்க்காம அழகா பரலோகத்துக்கு கொண்டு போகணும், இவன் மரணத்தையே ருசிக்காம என்கிட்ட ஏறி வந்துடணும், கர்த்தருடைய விருப்பம். ஆனா இவன் என்ன விரும்புறான்? இங்க இந்த மரணம் வேணும். இப்படிதாங்க கர்த்தருடைய விருப்பம் பெருசா இருக்கு. அந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு சத்துரு உங்களை கீழே தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை கீழே தள்ளி விட்டு எப்படியாவது உங்களை நொறுக்கிடணும், எப்படியாவது உங்களை இல்லாம போக பண்ணிடணும். சத்துருடைய திட்டம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறார். எலியாவை மரணத்துக்கு உட்படுத்துவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. எலியாவுடைய மரணம் சாதாரணமா இருக்கிறது கர்த்தருடைய விருப்பம் இல்ல. எலியாவுடைய மரணம் அபூர்வமா இருக்கணும். எலியா அப்படியே சுழற்காற்றுல பரலோகத்திற்காக எடுத்துக்கொண்டார். உங்க மேல இருக்கிற தரிசனம் பெருசு, உங்க மேல இருக்கிற திட்டம் பெருசு. நீங்க எதிர்பார்க்கறது வேறையா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில நடக்கிறது வேறையா இருக்கலாம். ஏன்னா நீங்க எதிர்பார்க்கறத விட கர்த்தருடைய சித்தம் பெஸ்ட், நீங்க எதிர்பார்க்கறத விட தேவனுடைய திட்டம் ரொம்ப சிறந்தது. அதை கர்த்தர் நிறைவேற்றணும், அதை தான் உங்களுக்கு தரணும். நீங்க எவ்வளவுதான் நீங்க எதிர்பார்த்தாலும், நீங்க எவ்வளவுதான் விரும்பினாலும், ஆண்டவர் ஏன் அதையெல்லாம் கொடுக்காம வச்சிருக்கிறார்னா, ஆண்டவருக்கு இதை கொடுத்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றது இஷ்டம் இல்ல, இதை கொடுத்து உங்களை திருப்தி பண்ணுவது ஆண்டவருக்கு முக்கியமே கிடையாது. ஆண்டவருக்கு என்ன தேவைன்னா, இதை விட பெரியதை என் பிள்ளை பார்க்க வேண்டும், இதை விட உயர்ந்தது என் பிள்ளையோட கரத்துக்கு போக வேண்டும், இதை விட சிறந்ததை என் பிள்ளை அனுபவிக்க வேண்டும். அதுதான் தேவ திட்டம். ஆனால் நாமோ இல்லாண்டவரை இது போதும், இந்த சூறை செடியின் கீழே மரணம் போதும். ஆனா கர்த்தர் வச்சது சூறை செடியின் மரணம் அல்ல. ஆண்டவர் அவனை மரணத்தை காணாதபடி சுழல் காற்றில் எடுத்துக்கொண்டார். அப்படிப்பட்ட மகிமையை செய்கிற ஆண்டவர். தரிசனத்தை விட்டு திரும்பும் போது ஆண்டவர் தரிசனத்துக்குள்ள கொண்டு வர எடுக்கிற முதல் முயற்சி தம்முடைய தூதனை அனுப்புகிறார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய தூதன் வந்திருக்கிறார், உங்களுடைய ஊழியத்துக்குள்ள கர்த்தருடைய தூதனை அனுப்புகிறார், உங்களுடைய தரிசனத்துல கர்த்தருடைய தூதனை அனுப்புகிறார். இன்னைக்கு நீங்க வேண்டாம்னு சொல்லி விட்டுறணும்னு நினைக்கிறீங்கல்ல, கர்த்தருடைய தூதனானவர் உங்களை மறுபடியும் நடத்த துவங்குவார். சோர்ந்து போகாதிருங்கள். முதலாவது தூதனை அனுப்பி பலப்படுத்துவார். இரண்டாவதாக வாசிக்கலாம், அதே அதிகாரம் 9வது வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்கு போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவனுக்கு
அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஃபர்ஸ்ட் தூதனை அமிச்சு பலப்படுத்தியாச்சு. தூதனை அமிச்சு பலப்படுத்தினா 40 நாள் சாப்பிட்ட போஜனத்துல 40 நாள் நடந்து வந்து ஓரேப்ல வந்து முடங்கிட்டார். எப்பா, சூறைச்செடியில இருந்து அவரை மூவ் பண்ண வச்சாச்சு, சூறைச்செடியில இருந்து கடக்க பண்ணியாச்சு. இப்ப 40 நாள் டிராவல் பண்ணி வந்து ஓரேப் கிட்ட வந்து படுத்தாச்சு ஆளு. ஐயோ எனக்கு போதும், இதுக்கு மேல போதும். அங்க என்ன டயலாக் விட்டாரோ, நான் வந்து என் பிதாக்களின் தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இருந்தேன், நான் ஒருவன் மாத்திரம் அவருக்காய் வைராக்கியமா இருந்தேன். அந்த டைலாக மறுபடியும் இங்க வந்து ஆண்டவர்கிட்ட விடுறார். சோ இந்த இரண்டாவது இடத்துல வந்து ஓரேப்ல வந்து முடங்குகிறார். இப்படிதான் தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை சில இடத்துல மூவ் பண்ண வைப்பார், கர்த்தர் உங்களை சில இடத்துல நகர வைப்பார். ஆனா கர்த்தர் நகர்த்தினதுக்கு அப்புறம் கூட கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணி வந்து மறுபடியும் முடக்கும், கொஞ்ச தூரம் வந்துட்டு மறுபடியும் பின்மாற்றம், கொஞ்ச தூரம் வந்துட்டு மறுபடியும் ஒரு பிளாக் ஸ்லைடு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்க்கிறார். எலியா அப்படிதாங்க, ஆண்டவர் சூறைச்செடியில இருந்து புறப்பட பண்ணியாச்சு, இங்க மனுஷன் வந்து ஓரேபிள் உட்கார்ந்தாச்சு. ஓரேபிள்ல இருந்து நான் அடுத்து அவ்வளவுதான், மறுபடியும் சோர்ந்து போயாச்சு. இன்னைக்கு இப்படிதான் மறுபடியும் உங்களை சோர பண்ணலாம். மறுபடியும் உங்க வாழ்க்கையில நீங்கள் நடந்து வந்தா கூட மறுபடியும் உங்களை தள்ளி விடலாங்க. நீங்க கடந்து வந்தா கூட மறுபடியும் உங்களை கீழே தள்ளி, நீ நடக்காதன்னு நிறைய சூழ்நிலைகள் உங்களை பின்னுக்கு இழுத்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இல்லப்பா, நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் அல்ல. எலியாவுக்கு இரண்டாவது கர்த்தர் என்ன முயற்சி எடுக்கிறார் தெரியும்? ஃபர்ஸ்ட் தூதன் அனுப்பினவர், இரண்டாவது அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். எலியாவே, உனக்கு இங்க என்ன காரியம்? ஒருவேளை அந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஏதோ ஒரு இடத்துல சம்பந்தம் இல்லாம நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். பிரதர், எனக்கு கர்த்தர் வச்ச தரிசனம் இது, கர்த்தர் வச்ச அழைப்பு, ஆனா நாங்க இல்ல. பிரதர், உங்களுக்கு கர்த்தர் வச்ச அழைப்பு உங்களுக்குரியதுங்க, கர்த்தர் உங்க மேல வச்ச தரிசனம் உங்களுக்குரியதுங்க. உங்களுக்குன்னு ஒரு இடத்தை உண்டு பண்ணினார்ல, உங்களுக்குன்னு ஒரு அழைப்பை வச்சாருல்ல, அந்த ஆண்டவருக்கு அந்த இடத்துல இருந்து உங்களை நடத்த தெரியாதா? அந்த ஆண்டவருக்கு அந்த இடத்துல இருந்து உங்களை உயர்த்த தெரியாதா? இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற பெரிய இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியாதுங்க. ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரோ அங்க இருந்துதான் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் எந்த இடத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரோ அங்க இருந்து தான் உயர்த்துவார். ஆனா நீங்க எதிர்பார்க்கலாம், ஆண்டவர் என்னை இங்க இருந்து உயர்த்தட்டும், ஆண்டவர் என்னை இந்த இடத்துல இருந்து தூக்கி விடட்டும், நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா எங்க வச்சிருக்கிறாரோ அங்க இருந்து தாங்க உயர்த்துவார். இந்த எலியா இரண்டாவது வந்து ஓரேபில கிடந்துறான், ஓரேபில வந்து முடங்கிடுறான். ஆனா கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். இன்னைக்கு ஒருவேளை முடக்கப்பட்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? என்னை கர்த்தர் நடக்க வச்சாரு பிரதர், பலப்படுத்தினார் பிரதர், நான் வந்தேன், ஆனா இன்னைக்கு நான் மறுபடியும் முடங்கி இருக்கிறேன். இரண்டாம் விசை கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகிறது. உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? நீ போவோம் ஸ்தானத்திற்கு, நீ திரும்புவோம் ஸ்தானத்திற்கு, நீ வா கர்த்தர் இடத்துல, கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். நீ வா ஆண்டவருடைய இடத்திற்கு, கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். உன்னை மறுபடியும் மெருகேற்ற கர்த்தர் விரும்புகிறார். மறுபடியும் உன்னை அழைப்புல நிற்க வைக்க கர்த்தர் விரும்புகிறார். உன் தரிசனத்தை ஒன்ன கொண்டு ஜெயிக்க வைக்க கர்த்தர் விரும்புகிறார். தோற்று போன தெய்வத்தை நீ ஆராதிக்கலப்பா, தோற்று போன ஒரு தேவனுக்கு முன்னாடி நீ நிக்கலப்பா. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், ஜெயம் எடுத்த கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க உனக்கு என்ன வேலை? போவோம் ஸ்தானத்திற்கு, திரும்பி வா மகனே. நீ இந்த இடத்துல ரொம்ப நாள் போராடி கொண்டு இருக்காத. கர்த்தர் வைக்காத சில இடங்கள்ல உங்களுக்கு போராட்டம் அதிகமா இருக்கும். போராட்டம் உங்களை திரும்பி வெளியே வர்றதுக்கு நிறைய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா கூட அந்த இடத்தை விட்டு வெளியே வரமாட்டேன்னு சொல்லி நீங்க ஸ்டஃப்பானா அங்க நின்று கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியே வா. அதே போலதான் தேவ பிள்ளையே, சில வேளையில கர்த்தர் வச்ச வழியில நிறைய போராட்டம் இருக்கும். கர்த்தர் வச்ச வழி சாதாரணமா இருக்காது. நிறைய நெருக்கங்கள் அந்த பாதையில பார்ப்பீங்க, நிறைய கஷ்டங்களை பார்ப்பீங்க, கடினங்களை பார்ப்பீங்க. நீங்க கஷ்டத்தை பார்க்கறதுனால, கடினத்தை பார்க்கறதுனால அது தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின பாதை இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிட முடியாது. நீங்க ஒரு பெரிய நீங்க எதிர்பார்த்த வெற்றியை பார்க்காதனால அதை கர்த்தர் திட்டம் பண்ணல நீங்க எப்படி சொல்லிட முடியும்? ஆண்டவர் ஒரு நாள் குறிச்சிருப்பார், ஒரு நேரம் குறிச்சிருப்பார். அவருக்கு எதை எப்படி செய்யணும், எப்ப செய்யணும்னு தெரியும். நீங்க ஆண்டவருக்கு சொல்லவே வேண்டாம். He knows everything. அவர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கர்த்தர் ஏன் நீங்க இருந்து இப்படி இவ்வளவு நெருக்கத்தில் இங்க வச்சிருக்கிறார்? கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல வச்சிருந்தாருன்னா நீங்க அங்கதான் இருக்கணும். ஒருவேளை நான் கர்த்தர் வச்ச இடத்துல இல்லையா,
தயவு செய்து கர்த்தருடைய இடத்துக்கு திரும்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு வச்ச ஸ்தானத்திற்கு நீங்க திரும்புங்க. நீங்க உங்க ஸ்தானத்துல நிக்கிற வரைக்கும் தான் சத்துருவுக்கு தோல்வி. நீங்க உங்க ஸ்தானத்தை விட்டு வெளியே வந்தாச்சுன்னா சத்துரு அழகா ஜெயித்து கொண்டே இருப்பான். நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் வச்ச இடத்துல நிக்கிறீங்களோ அப்பெல்லாம் சத்துரு தோற்று கொண்டே இருப்பான். கர்த்தருக்கு முன்னாடி எலியா நிக்கிற வரைக்கும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் விழுது கொண்டே இருந்தாங்க. சூறை செடியின் கீழே வந்து எலியா நின்ற உடனே எசபேலுடைய வார்த்தை ஜெயிக்க ஆரம்பிச்சது. எசபேலுடைய மிரட்டல் ஜெயிக்க ஆரம்பிச்சுச்சு. இன்னைக்கு நீங்க ஜெயிக்க போறீங்களா இல்ல சத்ருவை ஜெயிக்க விட போறீங்களா? நீங்க உங்க ஸ்தானத்துக்கு வந்தா நீங்க ஜெயிப்பீங்க. முதலாவது தம்முடைய தூதனை அனுப்பி பலப்படுத்தின கர்த்தர். இரண்டாவது தம்முடைய வார்த்தையை அனுப்பி தைரியப்படுத்தி நிலைக்க பண்ணின கர்த்தர். மூன்றாவது ஆண்டவர் பார்க்கிறாரு, இவனுக்கு முதலாவது இங்க தூதன் அமிச்சாச்சு, யூஸ் இல்ல. ரெண்டாவது வார்த்தை அமிச்சாச்சு, மறுபடியும் முடங்கி போயிட்டான். இப்ப எப்படி ஆச்சு நடக்கணும்? கர்த்தருடைய அன்பு ரொம்ப பெருசுங்க. ஆண்டவர் வச்சிருக்கிற அன்பு பெருசு. ஆண்டவர் இவ்வளவு ஒரு மனுஷனுக்காக நானா இருந்தா இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணியெல்லாம் ஒருத்தனை மீட்டு வச்சேன். இவன் போனா போயிட்டு போறான், அடுத்தவனை பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டார். இவனை வச்சு நான் செய்யணும்னு நினைச்சதை இவனை கொண்டு செய்வேன். மூன்றாவது பார்க்கிறாரு, என்ன இந்த மையன் தூதன் அமிச்சாலும் எலியா சோர்ந்து போறான், வார்த்தை அமிச்சாலும் சோர்ந்து போறான். சும்மா இல்லைங்க, கர்த்தர் புறப்பட்டு வருகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காய் நான் புறப்பட்டு வருவேன். ஒருவேளை தூதன் அமிச்சு நீ ஜெயிக்காம போயிருக்கலாம், வார்த்தை அமிச்சு நீ ஜெயிக்காம போயிருக்கலாம், வாக்கு தத்தத்தை வச்சு நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் இப்பொழுது புறப்பட்டு வருகிறார். இந்த எலியாவுக்கு முன்னாடி கர்த்தர் புறப்பட்டு வந்தாருங்க. சும்மா சாதாரணமா புறப்பட்டு வரல. இந்த எலியா ஒரு நம்பிக்கிட்டு இருக்கான். என்ன நம்பிட்டு இருக்கானா, தன்னை விட தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை விட எசபேல் பெருசுன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல கர்த்தர் வருகிற விதமே ஆச்சரியமா இருக்கு. முதலாவது ஒரு பலத்த பெருங்காற்று அடைக்குது. பலத்த பெருங்காற்று சும்மா இல்ல, மலையெல்லாம் அடிச்சு உடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பலத்த பெருங்காற்று உருவாகுது. எலியா இருக்கிற இடத்துல ஒரு பலத்த பெருங்காற்று, சும்மா சாதாரண காற்றெல்லாம் இல்ல, இருக்கிற மலையெல்லாம் அடிச்சு நொறுங்குது. அவ்வளவு பெரிய காற்று அந்த இடத்துல கர்த்தர் உருவாக்குறார். ஏன் கர்த்தர் உருவாக்குறனா, எசபேலை விட கர்த்தர் பெரியவர்னு அவனுக்கு நிரூபிக்கணும். அவன் இருதயத்துல இப்போ ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்குன்னா, கர்த்தரை விட எசபேல் பெருசு, நம்மளை விட எசபேல் பெருசு. இப்ப கர்த்தருக்கு ஒரு நிச்சயமா செய்யணும். அவனுடைய இருதயத்துல இருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் உடைக்கணும். சில வேளையில கர்த்தர் உங்க நம்பிக்கையை உடைப்பார். நீங்க நம்பிக்கிட்டு இருப்பீங்க, இதுதான் வழி, இதுதான் பெருசு, இதுதான் யுத்தம். ஆண்டவர் சில வேளையில உங்க நம்பிக்கை உடைப்பார். எதற்கு தெரியுமா? கர்த்தர் யார் என்று நிரூபணம் செய்வதற்கு. நீங்க கர்த்தர் இல்லாம இதை செஞ்சலாம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் வந்து தாம் யார் என்று நிரூபணம் செய்து மகிமைப்பட்டு காட்டுகிற தெய்வம். சோ இந்த இடத்துல ஒரு பெருங்காற்று அமைச்சு எலியாவுடைய வாழ்க்கையில அந்த இடத்துல முதல்ல கண்மலை எல்லாம் பிளந்து தாம் தேவன் என்று நிரூபிக்க ஆண்டவர் செயல்படுகிறார். இரண்டாவது பெரிய பூமி அதிர்ச்சி. சும்மா சாதாரணமெல்லாம் இல்லை. இந்த இடத்துல போடப்பட்ட எல்லா வசனமுமே, நான் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புறேன். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அதே அதிகாரத்துல 19வது அதிகாரம் 11வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இல்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. சோ பெரிய பூமி அதிர்ச்சியை கர்த்தர் உருவாக்குறார். அதற்கு பின்னாடி பலத்தோட அக்கினியை உருவாக்குறார். சோ ஆண்டவர் முன்னாடி வந்து செய்யறாரு. என்ன செய்யறாருன்னா, இதற்கு எல்லாம் மேல கர்த்தர் ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா எலியாவை பார்த்து டைரக்டா வந்திருக்கலாம்ல. ஆண்டவர் ஏன் பூமி அதிர்ச்சி அனுப்பணும்? ஏன் பலத்த காற்று அனுப்பணும்? ஏன் அக்கினி அனுப்பணும்? ஏன்னா எலியாவுடைய இருதயம் ரொம்ப நம்பிடுச்சு. என்ன நம்பிடுச்சுன்னா, எசபேல் இஸ் கிரேட், எசபேல் ரொம்ப பெருசு, நம்பிட்டு இருக்கா, அதை உடைக்கணும். சோ கர்த்தரே கடந்து வந்து அதை உடைத்து காட்டுகிறார். சில வேளையில நீங்க உங்க பெரிய பிம்பங்களை உங்க வாழ்க்கையில வச்சிருக்கலாம், பெரிய பெரிய திட்டங்களை, இதுதான் பிரதர் பெருசு, இதுக்கு மேல பெருசே இல்ல. கர்த்தர் உங்க பிம்பங்களை உடைக்கும்படி என்று வருகிறார். கர்த்தர் உங்க நம்பிக்கைகளை உடைக்கும்படி என்று வருகிறார். நீங்க தரிசனத்தை விட்டு வெளியேறுவதற்கு, பிரதர் இது ரொம்ப பெரிய போராட்டம், இதுல நிக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கையை உடைக்க நான் வருகிறப்பா, உன் போராட்டத்தை உடைக்க நான் வருகிறப்பா, உன் யுத்தங்களை ஓய பண்ண கர்த்தர் வருகிறார் சகோதரா, உன் யுத்தங்களை ஓய பண்ண கர்த்தர் வருகிறார் சகோதரி. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஓரே வரைக்கும் வந்தாச்சு பிரதர், பலப்பட்டு வந்தேன், ஆனா இங்க கிடக்கிறேன். இன்னைக்கு கர்த்தரோட வார்த்தை, கர்த்தரே வந்து சொல்றாரு,
இன்னைக்கு நிறைய சமயம் நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், நிறைய சமயம் முடங்கி இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீங்க நடக்கணுங்க, நீங்க ஜெயிக்கணும், நீங்க ஜெயிக்கணும், நீங்க மேற்கொண்டு வரணும், நீ மறுபடியும் வரணும், நீ மறுபடியும் நிக்கணும். கர்த்தருக்கு அது ஒண்ணுதான் விருப்பம். உன் தரிசனத்தை புறத்தியனை கொண்டு செய்யணும்னா என்னைக்கோ செஞ்சுட்டு போயிருப்பார். உங்க மேல இருக்கிற அழைப்பை வேற ஒருத்தனை வச்சு நிறைவேற்றணும் என்னைக்கே செஞ்சுட்டு போயிருப்பார். ஆனா பார்த்து பார்த்து கர்த்தர் நீங்க செய்யணும், உங்க வாழ்க்கையில உங்களை கொண்டு செய்யணும்னு நினைச்சார்ல, அந்த தேவன் இன்று வந்து சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன். சோ 3 முயற்சிகளை வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது, தூதனை அனுப்பி பலப்படுத்துகிறார், வார்த்தை அனுப்பி தட்டி எழுப்புகிறார். மூன்றாவது, கர்த்தரே கடந்து வருகிறார். இன்னைக்கு உங்க தரிசனத்துல நீங்க தோற்று போய் இந்த சத்தத்தை கேட்கலாம், பிரதர் என் தரிசனம் ஃபெயிலியர் பிரதர், இதுக்கு மேல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆண்டவர்கிட்ட நான் அழைப்பை பெற்றேன், ஆண்டவர்கிட்ட அபிஷேகத்தை பெற்றேன், பல வருஷத்துக்கு முன்னாடி திட்டத்தை பெற்றேன், ஆனா எல்லாமே ஃபெயிலியர் பிரதர், இதுக்கு மேல அது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பிரதர், இப்படி நீங்க கேட்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் வருகிறாருங்க, கர்த்தர் வந்து அதை மறுபடியும் நடத்த விரும்புறாருங்க. பிரதர், நீங்க பெற்றுக்கொண்டு பல வருஷம் ஆயிருக்கலாம், நீங்க தோற்று போய் பல வருஷம் ஆயிருக்கலாம், ஆனா இன்னைக்கு உங்களை ஜெயிக்க பண்ண கர்த்தர் வரார், மறுபடியும் உங்க தரிசனத்துல உங்களை நிக்க வைக்க கர்த்தர் வரார். உங்களுக்கு என்று ஒரு அஸ்திபாரத்தை போட்டு அந்த தரிசனத்தை உங்களை ஆழமா வேரூன்றி நிற்க பண்ண கர்த்தர் வருகிறார், வேரூன்றி உங்களை நிலைக்க பண்ண கர்த்தர் வருகிறார். நீங்க நிலைப்பீங்க, நீங்க வருவீங்க, நீங்க மறுபடியும் கட்டப்படுவீங்க. கர்த்தர் உங்களை உருவாக்குவார், கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய அழைப்பை வச்சிருக்கிறார். அந்த அழைப்பு சாதாரணமானது அல்ல, நீங்கள் சாதாரணமானவர்களும் அல்ல, நீங்க வித்தியாசமானவங்க, நீங்க உங்க மேல இருக்கிற அழைப்பு வித்தியாசமானதுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நீங்க எவ்வளவு தோற்று போயிருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கர்த்தருடைய முயற்சி வருகிறது. ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க எவ்வளவு முடங்கி இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு தரிசனத்தை விட்டு பின்னாடி வந்திருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு தூதனை அனுப்புறேன், வார்த்தை அனுப்புறேன். இன்னைக்கு லிட்டரலா கர்த்தர் வருகிறாருங்க. நீங்க பல முயற்சிகளை எடுத்து தோற்று போயிருக்கலாம், பல முயற்சிகள், பல பிரயாசங்களை எடுத்து ஒவ்வொன்றும் இல்லாம போச்சு பிரதர், நான் எத்தனை முறை இல்லாமைய பார்க்க போறேன், நான் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இடிந்து இடிந்து விழுகுது அப்படின்னு சொன்னா கர்த்தர் கட்ட போறார், கர்த்தர் கட்ட போறார். ஒரு நாளும் விழாதபடிக்கு கர்த்தர் கட்டுவார், ஒரு போதும் இடியாதபடிக்கு கர்த்தர் கட்டுவார். உங்க வாழ்க்கையில இருக்கிற தரிசனம் புறத்தியனுக்கு அல்ல, உங்க வாழ்க்கையில இருக்கிற தரிசனம் அந்நியனுக்கு அல்ல, உங்களை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதர, அன்பு சகோதரி, ஒருவேளை ஆண்டவரே என் தரிசனம் முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கையில நீங்க வச்ச திட்டம் எல்லாம் முடிஞ்சு, நான் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிட்டேன், நான் எல்லாத்தையுமே இழந்து போயிட்டேன், இன்னைக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. கர்த்தர் உன் பக்கத்துல வந்து உன் கரத்தை பிடித்து, நான் உன்னை நடத்துவேன், மறுபடியும் உன் தரிசனத்தோட நிலைக்க பண்ணுவேன், மறுபடியும் தரிசனத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் மீது நான் வைத்திருக்கிற திட்டம் அசாத்தியமப்பா, உன் மீது நான் வைத்திருக்கிற அழைப்பு அசாத்தியமப்பா. நீ சாத்தியமான நிறைய விஷயத்தை பார்த்து முடங்கி இருக்கிற, ஆனா நான் வச்சிருக்கிற அழைப்பு எப்படி தெரியுமா? அசாத்தியம், எந்த மனுஷனும் செய்ய முடியாது, எந்த மனுஷியும் செய்ய முடியாது. நான் உன்னை வேறு பிடிச்சிருக்கிறேன், நான் உன் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு நான் பூமியை அசைக்க விரும்புறேன், இந்த கடைசி கால எழுப்புதல நான் உன்னை கொண்டு செய்ய விரும்புறேன். ஆனா நீ நிறைய சமயம் விழுகிற, நீ நிறைய சமயம் முடங்குற, நானும் நிறைய சமயம் முயற்சி எடுக்கிறேன் உன்னை நடத்த. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, நான் மறுபடியும் உன்னை நடத்துறேன், மறுபடியும் உன்னை நிலைக்க பண்றேன். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய மகிமையினால் உங்களை நிரப்புறார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க அறைக்குள்ள வருது, கர்த்தருடைய அபிஷேகம் உங்க வீட்டுக்குள்ள வருது, உங்க சபைக்குள்ள வருது. மறுபடியும் கர்த்தர் நிலைக்க பண்ணுவார், மறுபடியும் கர்த்தர் நடக்க பண்ணுவார். ஆண்டவர் செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, உடைய பிள்ளைகளை மறுபடியும் நடக்க பண்ணுங்க, மறுபடியும் ஜெயிக்க பண்ணுங்க, மறுபடியும் ஓட பண்ணுங்க, வெற்றியாய் நடத்துங்க. அநேக சாட்சிகள் இதுல உண்டாயிருக்கட்டும். கிருபை தாங்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.